ஒருநாள் பயணமாக இன்று சென்னை வரும் பிரதமர் மோடி நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். மோடியின் வருகையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கானா, பீகார், ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் மோடி பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதன்படி கடந்த 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வந்த பிரதமர் இன்று மீண்டும் தமிழ்நாடு வருகிறார். மகாராஷ்டிராவில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்படும் அவர் பிற்பகல் 2:50 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்தியாவின் முதல் அதிவேக ஈநுலையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மாலை 4:30 மணிக்கு கல்பாக்கத்தில் இருந்து புறப்படும் பிரதமர் மீண்டும் விமான நிலையம் வந்தடைகிறார். அதைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக மாலை 5:10 மணி அளவில் நந்தனம் YMCA மைதானத்தை சென்றடைகிறார். அங்கு பாஜக சார்பில் நடைபெறும் தாமரை மாநாடு என்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இக்கூட்டத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சி தலைவர்களான JK வாசன், பாரிவேந்தர், AC சண்முகம், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக விமான நிலையம் செல்லும் பிரதமர் பின்னர் ஹைதராபாத் புறப்படுகிறார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி சென்னையில் 15,000 போலீசாருடன் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தங்கும் விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவும் காவல்துறை தடை விதித்துள்ளது. இதேபோன்று சென்னை விமான நிலையத்தின் பழைய முனையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையத்தை தங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த சிறப்பு பாதுகாப்பு படையினர் பிரதமரின் தனி விமானம் வந்து தரையிறங்கும் இடம், பிரதமர் பயணிக்க உள்ள ஹெலிகாப்டர் நிற்கும் இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். ஓடுபாதை பராமரிப்பு, சரக்குகளை ஏற்றி இறக்கும் பணிகள், தனியார் கொரியர் நிறுவன அலுவலகங்களையும் பாதுகாப்பு படையினர் கண்காணித்து வருகின்றனர். அடையாள அட்டை இல்லாத ஒப்பந்த ஊழியர்கள் பணிக்கு வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையம் அருகே உள்ள ஹோட்டல்கள், விடுதிகளில் தங்கியுள்ளவர்கள் குறித்தும் விசாரணை நடைபெற்றது. இதனிடையே பிரதமரின் வருகையொட்டி சென்னையின் முக்கிய சாலைகளில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக அண்ணா சாலை, SV படேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, GST சாலை, மவுண்ட் பூந்தமல்லி சாலை, 100 அடி சாலையில் செல்வோர் பயணத்தை மாற்று வழியில் திட்டமிடுமாறு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சாலைகளில் வணிக வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.